அடுத்தது தௌபா விஷயத்தில் நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சந்தேகத்தில் ஒன்று என்ன தெரியுமா? துனூபி கதீரா, எனது பாவங்கள் வந்து மிக நிறைய இருக்குது, என் பாவம் வந்து மிக நிறைய இருக்கிறது, இதுகளை வந்து நம்ம எப்படி செய்யுது? அதாவது இப்போ நான் தௌபா செய்கிற முறை என்ற அம்சத்தில் உங்களுக்கு நிபந்தனைகளை மட்டும் நான் சொல்லிக்கிறேன், மற்ற பதில் பின்னால் சொல்லுவேன். இரண்டாவது எங்களுக்கு வரக்கூடிய ஒரு மிக பிரதானமான சந்தேகங்கள் ஒன்று சொன்னால், அது பாவங்கள் நிறைய இருக்கு, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, அல்லாஹ் தஆலா மன்னிப்பானா? நிறைய பேருக்கு எத்தனை ஹதீஸ் படிச்சிருந்தாலும் கூட அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்ற சிந்தனையை நாங்கள் உண்மையிலே எங்களோட பாவங்கள் அதிகம் என்றதுனால நம்ம யோசிக்கிறோம். நியாயமான யோசனை தான். ஆனால் இந்த யோசனை உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போவோமா நரகத்துக்கு கொண்டு போவோம்னு கேட்டால் நரகத்துக்கு தான் என்ன செய்யும், கொண்டு போவோம். காரணம் என்ன? எனது பாவத்தை மன்னிப்பானா என்ற சிந்தனையில் உங்களுக்கு அடுத்து என்ன செய்வீங்க? நீங்க பாவ மன்னிப்பு கேட்கறது இல்லை, பாவ மன்னிப்பு கேட்கறது இல்லை. பாவத்தை ஒரு மனிதனுக்கு நீ நிறைய பாவம் செஞ்சுக்கிறாய் என்ற ஒரு மனிதனுக்கு சைத்தான் காட்டுவதனூடாக இன்னொன்றில் வெற்றி பெற பார்க்கிறாங்க. என்ன வெற்றி பெற பார்க்கறான்னா, இதுக்கு பிறகு நீ எதெல்லாம் செஞ்சாலும் 100 தான் வந்து, இதுக்கு பிறகு நீ களவெடுத்தாலும் அதில் சேர்ந்து இதுல அதான் நம்ம கோடிக்கணக்கில் செஞ்சுக்கிறோமே, அதுல இது ஒன்று தான், அதுல என்னது அது அப்படி மறைஞ்சு போயிடும். அப்படி என்ற சிந்தனை சைத்தான் என்ன செய்வான்? கொடுப்பான். 99 கொலை செஞ்சவர் என்ன செஞ்சாரு? எனக்கு தௌபா கேட்க இல்லை, என்ன முதல்ல என்ன செஞ்சாரு? கேட்டவர் என்ன செஞ்சாரு? கொண்டு போட்டார். கேட்டவரை கொண்டு போட்டார். அப்ப அர்த்தம் என்ன? அவருடைய உள்ளத்துல வந்து தௌபா செய்யறதுக்கு அவர் வந்திருக்கிறாரு. அப்ப அவர் என்ன செய்ய, அட்லீஸ்ட் அவரையாவது விட்டுட்டு போய்க்கணும். அந்த ஆளை கொலை செய்யற அளவுக்குன்னா 99 தானே பண்ணிட்டானே, அதுல 100. இப்படி என்ற மனோநிலை என்ன செய்யும்? இந்த நிறைய பாவத்தை நம்ம நினைச்சுக்கிறோம், இவ்வளோ நம்ம பாவம் செஞ்சுக்கிறோம் அப்படின்ற நேரத்தில் அது ஒரு நாளைக்கு தௌபாக்கு என்ன செய்ய போறது இல்லை, தூண்ட போறது இல்லை. இந்த கேள்வி இருந்தா அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, அல்லாஹ் என்னை மன்னிப்பான கேள்வி இருந்தா. ஆனா இந்த கேள்வி வருவது இயல்பு, அவசரமா எங்களுடைய இல்மை வளர்த்துக்கணும். உதாரணமா 99 கொலைக்கு மன்னிப்பில்லைன்னு ஒருத்தர் சொன்னார் தானே, அவர் மார்க்கப்பட்டுள்ளவர், அவர் மார்க்கப்பட்டுள்ளவர். அவருக்கு இந்த பிரச்சனை என்ன? மார்க்க அறிவில்லை, மார்க்க அறிவில் அவர் மார்க்கப்பட்டு உள்ளவர். இப்போ மார்க்கப்பட்டுள்ளவர் வந்து அவர் கேட்கிறாரு, தௌபா இருக்காரு, அல்லாஹ் இவனை மன்னிக்க மாட்டார், அவர் முடிவு எடுத்துட்டார். மன்னிக்க மாட்டேன் முடிவெடுத்ததுனால 2 விஷயம் செஞ்சுக்கிறார். ஒன்று இவர் உலக வாழ்க்கை இழந்து கண்டாரு, ரெண்டாவது அவர் மறுமை வாழ்க்கை இழக்க வைக்க போனார். யார் அதை கேட்ட வேண்டிய மறுமை வாழ்க்கை இழக்க வைக்க போனார். அல்லாஹ் என்னை மன்னிப்பானாடு வரவங்க பொதுவாக சில அரபு நாடுகளில் நடக்குது, விளக்கம் இல்லாதவங்க சவுதி அரேபியாவில் நடந்திருக்குது. சில அறிஞர்கள் சுட்டி காட்டுறாங்க, அல்லாஹ் என்னை மன்னிப்பானான்னு கேட்டதுக்கு நீங்க என்ன செய்யும்? நேர கோர்ட்டுக்கு போகணும், கோர்ட்டுக்கு போய் செஞ்ச பாவங்கள் லிஸ்ட்லாம் அவருக்கு கொடுக்கணும். அவர் தான் என்ன செய்வார்? அதை முடிவெடுப்பார். உங்களுக்கு ஹத்து அது இதெல்லாம் இருக்கிறான்னு முடிவெடுப்பார். அவர் தான் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான்றான். இதெல்லாம் கிறிஸ்தவ மதம். இது நம்ம கிறிஸ்தவ மதத்தில் இல்லை. அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு எந்த தரத்தில் உலகத்தில் எந்த மகா பாதக செயலை செஞ்சாலும் சரி, கவர்மெண்ட் அதாக பிடிச்சி அதை சாட்சியாக வச்சு எங்களுக்கு தண்டனை தந்தா அது வேற. அது வரைக்கும் எங்களுக்கும் இறைவனுக்கு இடையில தொடர்பு வேற யாருமே இல்லை.